ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைமலையில் இருக்க கோரையார் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங் நிறைஞ்சது அண்டு ட்ரெக்கிங்க்கெலாம் சரியான பிளேஸ். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ரொம்பலாம் பெட்ரோல் போடல, ஒரு 500 ருபீஸ்க்கு மட்டும் பெட்ரோல் போட்டிருக்கேன். நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கும். இந்த சைடில் இருக்க பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி அக்ரிகல்ச்சர் தான் மேக்ஸிமம் அதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஃபால்ஸை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறையூர் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்காட்டுப்பட்டியிலேருந்து சின்ன எழுப்பூர், அப்புறம் பெரிய எழுப்பூர், அங்கேருந்து வந்திங்கன்னா அந்த தென்பாடி அந்த சைட்லேருந்து இன்னும் பார்த்திங்கன்னா புதூர்ன்ற ஒரு வில்லேஜ் வரும். அந்த புதூர்ன்ற வில்லேஜில் தான் இந்த ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இது புதூர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம போகிற ரூட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்பின் பேண்ட்ஸு, ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம்க்கு அந்தளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த செம்மண் ரோடாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ரோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மட்டும்தான் வண்டி பார்க்கும் பண்ணியிருக்கேன், வேறு யாருமே கிடையாது. ட்ரெக்கிங்லாம் லைக் பண்ணுறவங்க இந்த ஃபால்ஸை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். ட்ரெக்கிங்லாம் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இதை பற்றி நான் வீடியோலாம் எதுவும் பார்த்ததுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு இப்போ நானாக தான் போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேன். ஜஸ்ட் இதோட இமேஜ் மட்டும் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இதையும் சூஸ் பண்ணேன். இப்போ இந்த ரைட் சைடில் தான் நம்ம இறங்கணும். இன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சதுனால ரோட் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் இங்கே வருது. நான் என்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட்ஸும் வாட்டர் கூட நான் எதுவுமே கேரி பண்ணல. ஏன்னா ஃபால்ஸ் தானே, நிறையா தண்ணி இருக்கும், அதையே குடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்துட்டேன். ஃபால்ஸில் எப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ்லாம் சொல்லவே வேணாம். இந்த இடத்துல இன்னும் என்னை தவிர நான் வேறு யாரையும் நான் பார்க்கல. நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. அங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். கரெக்டான ரூட் எதுன்னு தெரியலை. யூடியூப்ஸில் ஏதாவது வீடியோ பார்க்கணுன்னாலும் சுத்தமாக சிக்னலே இங்கே கிடையாது. ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. இந்த இடத்துல பிஎஸ்என்எல் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். அதுவும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். டவரும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் இருக்குது. தட்ஸ் இட் காய்ஸ். வீடியோ எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னால் முடியல இதுக்கு மேலே. எங்கே தான் இருக்குன்னு எதுவும் தெரியவே இல்லை. ஃபைனலாக லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இதான் தண்ணி வருது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் சைட் போய் பார்க்கலாம். வாவ், லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. போய் பார்த்துருவோம். 2 சைடும் இல்லை, இதுவும் தப்பான ரூட்டு தான். இதுக்கு நம்ம வந்த வரைக்கும் திரும்பி போய் பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம ஏறி பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் தண்ணியோட சத்தம் நல்லா இந்த ஷெல்டர் மாதிரி இருக்கிறதுக்கு ரைட் சைடில் தான். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரூட் போகுது. ஆனாலும் இந்த இடத்துல இந்த சைடில் இருந்தால் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு அதிகமாக கேட்குது. ஸோ அதான் எப்படி போகிறோன்னு ஃபஸ்ட்டு இப்படியே இறங்கி போயிடலான்னு பார்க்குறேன். இங்கேயும் வாட்டர் ஃபால்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அபவுட் டர்ன் தான், வீட்டுக்கு போயிடலாம். எஸ், இந்த சைடு தான் திருப்பி போகலான்ட்டு இருக்கேன். தண்ணியோட சத்தம் போக போக அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் நடந்து வர்றதுக்கு செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம். உங்கள் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் ரூட் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பார்த்துடலாம் என்ன தான் ஆகுது, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை நம்ம ஏற்கனவே முன்னாடி ஏமாத்தினா அதே தண்ணி தான்
இங்கேயும் லைட்டாக கொட்டுதா அப்படின்னு பார்த்துடலாம். தூரத்தில் ஆனால் கொஞ்சம் தண்ணி தெரியுது. நம்ம வந்து பாதையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ரீலுக். ஓ கைஸ், அந்த சைடு இங்கே தண்ணி போகுது. ஸோ அப்போ ரைட் சைடு தான் நம்ம பார்க்கணும். போகலாம். அமேசான் காட்டுக்கு நடுவில் ஃபால்ஸ். காய்ஸ், இது வரைக்கும் என்னை தவிர ஒன்றும் வேறு யாரையுமே நான் பார்க்கவே இல்லை. எதுக்கும் ஃபால்ஸ் பக்கத்தில் நெருங்கிட்டு நிற்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ், நம்மளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை ரீச் பண்ணியாச்சு. நம்ம வந்த வழி கரெக்டான வழி தான். இங்கே பாருங்க, பக்கத்தில் போய் பார்க்கலான்னு இருக்கேன். இந்த ஒரே ஒரு லொக்கேஷனை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். நான் சத்தியமாக செம்ம ஹாப்பி. நான் கூட வந்தது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுமோன்னு நினச்சேன். ரொம்ப ஹாப்பி. காய்ஸ், நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு ஃபால்ஸில் நம்ம மட்டும் தனியாக அதாவது ஒரு காட்டில் இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் ஃபீலிங். அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஃபால்ஸில் 365 டேஸும் தண்ணி இருக்கும். வெயில் மழை எப்படி இருந்தாலும் சரி தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி தான் வரணும் அன்றைக்கி தான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்பயுமே தண்ணி இருக்கும். காய்ஸ், எல்லாருமே என் கூட சேர்ந்து இந்த ஃபால்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.